Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டில் வெப் டெவலப்மெண்ட் எங்கே விட்டோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து இது செக்ஷனோட லே அவுட்டை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த ஃபுட்டரை கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு ஃபுட்டர் அவ்வளோவா கோட் எடுக்காது. அப்புறம் வந்து நாங்கள் இதை மொபைல் வியூக்கு வரும்போது சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஃபுட்டரை ஸ்டைல் பண்ண போகிறேன். ஃபுட்டரை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன் எல்லா பக்கமும். சரி, இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த பேடிங். அப்புறம் வந்து ஃபுட்டருக்குள்ளே பி டேக் போடணும் இல்லை, ஸோ ஃபுட்டர் மட்டும்தான். ஸோ அதோட கலரை வந்து ஹேஸ் 222ன்றது ஒரு வகையான பிளாக் கலர். அதை நீங்கள் கலப்பிக்கல பார்த்தீங்கன்னா புரியும். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 rem கொடுத்து பார்ப்போம். ஓகே, அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 1.5. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. நான் என்ன பண்ண போகிறேன், இது பேடிங் டாப் வந்து 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து தேவையில்லை, 0. சாரி, டாப் வந்து 40, ரைட் வந்து 0, பாட்டம் வந்து 20 பிக்சல், அப்புறம் இங்கே லெஃப்ட் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இது மொபைலுக்கு வரும்போது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை வந்து சிஎஸ்எஸில் மீடியா குவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மீடியா குவரி வந்து ஒரு பெரிய டாபிக். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. லைக் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி யூடியூப் எல்லாம் வந்து மொபைலில் வரும்போது யூடியூப்பை நீங்கள் வெப் பேஜில் மொபைலில் வியூ பண்ணும்போது அவங்களோட யூஆர்எல் மாறும். போட்டு youtube.com வரும். அது ஏன்னாண்டா அவங்க யூடியூப் வந்து டெஸ்க்டாப்புக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மொபைலுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் வியூக்கு வரும்போது ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி அது மொபைலாக டெஸ்க்டாப் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை அந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பழைய மெத்தடு. லைக் முன்னாடி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெப் டிசைனில் மொபைலுக்கும் இதுக்கும். அப்புறம் வந்து நிறைய டிவைஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. லைக் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டே ஏகப்பட்ட சைஸில் இருக்குது. ஸோ அப்போ தான் மீடியா குவரின்ற இதாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது என்ன பண்ணும், நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெப்சைட்டை நீங்கள் மோடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னு காட்டுறேன். இது வந்து பேசிக் தான் இப்போ நான் செய்கிறது. மீடியா குவரின்றது ரொம்ப அட்வான்ஸ். நீங்கள் போர்ட்ரைட்டுக்கு வரும்போது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படி ஏகப்பட்டது இருக்குது. முடிஞ்சால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ இந்த வேணும்னா பின்னாடி பார்த்துக்கலாம் மீடியா குவரியை பற்றி. ஓகே, மீடியா குவரி எப்படி ஸ்டார்ட் ஆகுனா @ போட்டு மீடியா அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது, இப்படி போட்டு இது வந்து பேசிக் மீடியா. அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ளே வந்து என்ன வித், அதாவது மேக்ஸ் வித்தா மின் வித்தா, அதாவது மினிமம் வித் வரும்போது இல்லாட்டி மேக்ஸிமம் வித் வரும்போது, லைக் நான் சொல்கிறேன் மேக்ஸ் வித் என்று கொடுத்துட்டு ஒரு 500 பிக்சல் என்று கொடுத்துட்டு இப்படி கொடுத்துனேன்டா. இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்க்ரீன் சைஸ் வந்து மேக்ஸிமம், அதாவது 500 பிக்சலுக்கு கீழே வரும்போது நீ இந்த ஸ்டைலை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாடி டேக்கை செலக்ட் பண்ணி அதோடய பேக்ரவுண்ட் கலரை வந்து ரெட்டுன்னு மாற்றி விட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இது டெஸ்க்டாப் வியூவில் இருக்குது. இப்போ ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி ஆஃப்செட் வித் நினைக்கிறேன், இல்லை கிளைண்ட் வித் நினைக்கிறேன். விண்டோவா சம்திங் லைக் ஜாவாஸ்கிரிப்டில் அப்படி வரும் கிளைண்ட் வித்ன்ற மாதிரி. இதுக்கு நான் கிளைண்ட் வித் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1351 பிக்சல் இருக்குது. ஸோ இது 500 வரும்போது, ஸோ இப்போ பார்க்கலாம் 773. So 619,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது 500 equivalent. ஸோ 480 பிக்சல். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ரீடைரக்ட் பண்ண முடியும். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினா நான் ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா லைப்ரரியில் ஸ்கூல்லையெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டை ஸ்கூல்லையோ லைப்ரரியிலாம் வியூ பண்ணி பார்க்கும்போது அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த மொபைல் இருக்குல்ல, ஓகே, இந்த சைஸில் வரும்போது எனக்கு இந்த பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ செக்ஷனில் இருக்க எல்ஐ டேகை செலக்ட் பண்ணி செக்ஷனில் இருக்க யூஎல்எல்ஐ டேகை செலக்ட் பண்ணி பேடிங்கை வந்து ஒரு 20 பிக்சலாக மாற்றி விட்றேன். ஸோ இப்போ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து நான் இன்னொரு மீடியா குவரியில் நீங்கள் எத்தனை மீடியா குவரி வேணாலும் எழுதிட்டே போகலாம். ஆனால் அதை ஒரே சைஸில் இருக்கக்கூடாது மீடியா குவரிஸ். ஸோ சம்டைம் நீங்கள் அந்த மின்னணு பார்ப்பீங்க. மின்னணு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற சிஎஸ்எஸ் எல்லாம் மொபைலுக்கு எழுதிட்டு அப்புறம் நீங்கள் அதை டெஸ்க்டாப்பை ஸ்கேல் பண்ணிட்டு வரும்போது மின்னுன்றது வரும். நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு எழுதிட்டு இப்போ மொபைலுக்கு ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டுங்க, அதனால் மேக்ஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 400 பிக்சல் இருக்கும்போது பாடி டேக் வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக மாறின்றது கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது 400 கிடையாது. எனக்கு அந்த நேவிகேஷன் பிரேக் ஆகுதில்ல, அந்த இடத்துக்கு எனக்கு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 440 கொடுத்து பார்க்குறேன். 460. ஓகே, 460க்கு வந்துருக்கு. ஓகே, 460ல் நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். இப்போ வந்து நேவிகேஷனை பிரேக் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், நேவ் டேகை வந்து ஃப்ளோட் வந்து நன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளோட்டிங் கொடுத்துருந்த மேலே அதை இது பண்ணுறதுக்கு நேவும் ஃப்ளோட் நன் ஆகணும், எனக்கு டாட் லோகோக்கும் ஃப்ளோட் நன் ஆகணும். ஸோ ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணணுன்னா காமா போட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே அப்புறம் வந்து நேவ் நேவ்னு வருது. ஓகே, ஸோ ஹெடரை முன்னே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது ப்ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஸ்டைல் அப்ளை ஆகிறது. ஸோ அதை பற்றிலாம் பின்னாடி பார்க்கலாம், இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை. ஸோ ப்ரெசிஸ்டன்ட் அது பேச ஆரம்பிச்சா வீடியோ பெருசாயிரும். ஸோ நான் அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, முடிஞ்சால் கூகுளில் தேடி பாருங்கள் ஸ்டைல் ப்ரெசிஸ்டன்ட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஹெடரில் இருக்க லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். லோகோ வந்து எனக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டருக்கு வரணும். ஓகே, பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஸோ அது இப்படி வரும். அப்புறம் வந்து ஹெடரில் நேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேவையும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி வரும். ஓகே, இது எனக்கு போதும் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஓகே, நான் இந்த ஹவர் ஓவர் பண்ணும்போது ஏதாவது இது கொடுப்போம் ஏ டேகுக்கு. ஸோ ஏ டேக் வந்து ஹவர் ஓவர் பண்ணும்போது சுடோ ப்ராப்பர்ட்டி இருக்குது ஹவர்ன்ட்டு. இது அந்த மவுஸ் வந்து அந்த எலிமெண்ட்டில் ஹவர் ஆகும்போது என்ன நடக்கணும்னு சொல்கிறது. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன்னு கொடுக்குறேன். ஓகே, சரி ஹவர் ஓவர் பண்ணினா அதை அண்டர்லைன் பண்ணிக்கும். ஓகே, அப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மொபைல் வியூவில் வந்து இந்த ஒவ்வொரு இமேஜையும் தனித்தனி இதாக காட்ட போகிறேன், தனித்தனி இதாக. அப்போ அதுக்கு வந்து செக்ஷனில் இருக்க யூஎல் இருக்க எல்ஐ டேகை வந்து டிஸ்பிளே பிளாக் லெவல் எலிமெண்ட்டாக மாற்றுறேன். ஸோ அப்படி மாற்றினேன்டா அதெல்லாம் தனித்தனி லைனில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வித் வந்து 100% கொடுத்துக்கிறேன் ரெண்டுக்கும், அது எல்ஐக்கு. ஸோ அது இப்படி வந்துடும். ஸோ அவங்க மொபைல் வியூவில் வந்து அவங்க மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். கூகுள் குரோமில் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் மொபைலில் எமுலேட் பண்ண முடியும். இங்கே போயிட்டு இங்கே ஒரு டாகிள் இருக்குது பாருங்கள், இதை டாகிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இந்த மாதிரி விண்டோ வரும். இதில் வந்து என்ன மொபைல் டிவைஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். iPhone S, iPhone 5s, iPhone 5. வெல், நான் நினச்ச மாதிரி இல்லை. ஸோ நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டி வரும் அந்த மீடியா குவரியை. ஓகே, iPhone S வந்து
வித் வந்து 360 கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். ஸோ 360 பிக்சல். மேக்ஸ் வித் 480 வரும்போது எனக்கு சேஞ்ச் ஆகணும்னு கொடுத்துருக்கேன் இங்கே. ஓகே, இதை பற்றி நாங்கள் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கட்டும், நான் இதை கொஞ்சம் பார்க்கணும் ஆன்லைனில் இதை பற்றி. ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் பேசிக் மீடியா குவரி. இப்போதைக்கு இந்த மொபைல் வியூஸ் அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஓகே ஐம் சாரி, மை மிஸ்டேக் நினைக்கிறேன். சாரி, மறந்துட்டேன். ஓகே, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் இப்போ 10 minutes ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு டாபிக், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.